தாய்மாமன் சீரியலில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிடிக்ஷனாக பார்க்கலாம் வாங்க. இனி வரப்போகிற எபிசோடில் செய்யாத குற்றத்துக்காக 14 வருஷம் தண்டனை அனுபவித்த மாயாண்டி இப்போ விடுதலையாக போகிறாரு. இந்த தருணத்தில் தான் மாயாண்டி மனைவியான மீனாட்சி தன்னோட கணவன் இல்லாமல் 14 வருஷமாக கஷ்டப்பட்டு தன்னோட பிள்ளைகளை வளர்த்துருக்காங்க. ஆனால் அதே இடத்துல மீனாட்சி தன்னோட மகனான அழகர்கிட்ட நம்ம அப்பா இவ்வளோ தூரத்துக்கு ஜெயிலில் போகிறதுக்கு காரணமே மஞ்சமலை குடும்பம் தான் அப்படின்னு சொல்லி தான் வளர்த்துருக்காங்க. இதனால் அழகருக்கு தன்னோட மாமா குடும்பமான மஞ்சமலை குடும்பத்து மேலே அதிக கோபத்தோடு இருக்கார். ஏன்னா இவங்க குடும்பத்தினால தான் இப்போ தன்னோட படிப்பும் கெட்டு போய் இவ்வளோ தூரத்துக்கு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அழகருக்கு ஒரு சின்ன கோபம் இருக்குது. இந்த தருணத்தில் தான் மீனாட்சி தன் மகன்கிட்ட தன்னோட அப்பாவான மாயாண்டி 14 வருஷம் தண்டனையாக செய்யாத குற்றத்துக்காக அனுபவிச்சுட்டு வந்திருக்காரு. இதுக்கான காரணம் யாருன்னா மஞ்சமலை குடும்பம் அப்படின்னு டெய்லி சொல்லி அழகர்கிட்ட மீனாட்சி டெய்லி சொல்லி அழகரோட மனசில் இப்போ வெறுப்பு மட்டும் இல்லாமல் பகை உணர்ச்சியும் தூண்டி வச்சுருக்காங்க இந்த மீனாட்சி. இந்த இடத்துல தான் பாவம் மாயாண்டிக்கு ஒரு நினப்பு ஏற்கனவே வாக்கும் கொடுத்துருக்காங்க, தன்னோட தங்கச்சி மகளை தான் அழகருக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு. ஆனால் இந்த மாயாண்டி 14 வருஷம் ஜெயில் தண்டனை அனுபவிச்சதில் மீனாட்சி தன்னோட மகனை இப்படி வளர்த்து வச்சுருப்பான்னு கண்டிப்பாக நினைக்காத இப்போ மாயாண்டிக்கு இனி வரப்போகிற எபிசோடில் தான் அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு. தன்னோட மகன் செய்கிற ஒவ்வொரு விஷயத்துலேயும் மஞ்சமலை குடும்பத்தில் இருக்கிற கோவத்தை காமிக்க போகிறாரு. அப்போ மாயாண்டி என்ன செய்ய போகிறாரு? மாயாண்டி தன்னோட வாக்கை காப்பாற்ற போகிறாரா அப்படின்றதாங்க இனி வரப்போகிற எபிசோடில் ட்விஸ்ட்டாக இருக்க போது. இது ஒரு பக்கம் இருக்க இப்போ தன்னோட தங்கச்சி மகளான பூங்கொடி மனசுலையும் ஒரு விரோதத்தை வளர்த்து வச்சுருக்கான் மஞ்சமலை அப்படின்றது மாயாண்டிக்கு தெரிய வந்தால் கண்டிப்பாக மாயாண்டி மனசு ரொம்பவே கஷ்டப்பட போகுது. இதெல்லாம் எப்படி மாயாண்டி சமாளித்து வரப்போகிறாரு அப்படின்றதாங்க இனி வரப்போகிற அடுத்தடுத்த எபிசோடில் ட்விஸ்ட்டாக இருக்க போகுது. தன்னோட அண்ணன் ஜெயிலேருந்து வெளியே வந்துட்டாரு அப்படின்னு தெரிஞ்ச பேச்சு என்ன நினைக்கிறாங்கன்னா தன்னோட அண்ணனை கண்டிப்பாக போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஏக்கத்தோடும் பாசத்தோடையும் கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சமலைக்கு தெரியாமல் கிளம்பி போக போகிறாங்க. இந்த தருணத்தில் தான் ஒரு நிகழ்வு நடக்க போகுது. அப்படி என்னன்னு பார்த்தா தன்னோட அண்ணனை கண்டிப்பாக போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் யாருக்கும் தெரியாமல் கிளம்பி போகிறாங்க பேச்சு. இந்த தருணத்தில் தான் தன்னோட அண்ணன் வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ தன் அண்ணனை பார்த்ததுமே பாவம் பேச்சுக்கு பேச்சே வரலை, அந்த அளவுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டு அழுகுறாங்க. என்னால் தான் இத்தனை வருஷம் நீ ஜெயில் தண்டனை அனுபவிச்சுட்டு வந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு என்னை மன்னிச்சிடானே அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து கதறாங்க. தன்னோட தங்கச்சி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறத பார்க்க முடியாத மாயாண்டி என்னத்தான் செய்கிற, இதெல்லாம் நீ செய்யணுமாத்தா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே என்னோட தப்பு தான் தா, நீ ஏன் தான் மன்னிப்பு கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட தங்கைக்கு ஆதரவு சொல்கிறாரு மாயாண்டி. இந்த தருணத்தில் தான் என்னதான் இருந்தாலும் அண்ணே எல்லாமே என்னால் தான், இந்த 14 வருஷம் தண்டனையில் அண்ணி எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச்சையும் சொல்கிறாங்க. இந்த தருணத்தில் தான் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க மாயாண்டி. இங்கே பார்த்தா பேச்சு, அண்ணன் கஷ்டப்பட்டேன்னு மட்டும் நீ சொல்கிறியே, நீ எதுவும் கஷ்டப்படலையாத்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு மாயாண்டி. இந்த தருணத்தில் தான் பாவம் கண்கலங்கி நிற்கிறாங்க பேச்சு. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு, இப்போ வரைக்கும் நான் எந்த பிரச்சனையும் இல்லாமல் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மழுப்புறாங்க பேச்சு. இந்த தருணத்தில் தான் மாயாண்டி, எல்லாமே எனக்கு தெரியும் தா, நீ எப்படி இருக்க, எந்த சூழ்நிலையில் இருக்க, உங்ககிட்ட மஞ்சமலை எப்படி நடந்துக்கிறான் எல்லாமே எனக்கும் தெரியும் தா. நான் 14 வருஷம் ஜெயில் தண்டனை அனுபவித்தேன், அதே 14 வருஷம் நீ வீட்டில் இருந்துகிட்டே ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்க, எனக்கு எல்லாமே தெரியும் அத்தா அப்படின்னு சொல்லிட்டு மாயாண்டி சொல்கிறாரு தன்னோட தங்கைக்கிட்ட. இந்த மாதிரி பேசிட்டு தன்னோட அண்ணனை பார்த்துட்டு பேச்சு என்ன செய்கிறாங்கன்னா வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் கிளம்புனா தானா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பேச்சையும் கிளம்பி போயிடறாங்க. இந்த தருணத்தில் தான் மீனாட்சி தன்னோட கணவனான மாயாண்டி கிட்ட பேச்சு பேசுறது பிடிக்காம மீனாட்சி நிற்கிறாங்க. அந்த இடத்துல எதுவுமே சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாங்க. இந்த தருணத்தில் தான் என்ன பண்ணுறாங்க மீனாட்சி அப்படின்னு பார்த்தா கரெக்டாக பேச்சு கிளம்பும்போது இங்கே உள்ள மாயாண்டி வீட்டுக்குள்ளே போயிடாரு. இந்த தருணத்தில் மீனாட்சி பேச்சுக்கிட்ட போய் என்ன பேசுகிறாங்கன்னா, இங்கே பாரு பேச்சு, நீ இது வரைக்கும் என் குடும்பத்துக்கு பண்ண நல்லது போதும், இத்தனை வருஷம் உன்னால் 14 வருஷம் தண்டனை அனுபவிச்சுட்டு இப்போ தான் வெளியே வந்திருக்காரு, திருப்பி உறவு கொண்டாட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கணவரை விட்டு பிரிய வச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு என் குடும்பத்தையும் கெடுத்துடாத அப்படின்னு சொல்லிட்டு பேச்சிட்ட கெஞ்சி கேட்குறேன், எங்களோட குடும்பத்தில் இனிமேல் நீ தலையிட வேண்டாம், இனி வரவும் வராத, உறவு கொண்டாடவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி கெஞ்சி கையெடுத்து கும்பிட்டு கேட்குறாங்க. இந்த மாதிரி தன்னோட அண்ணி இவ்வளோ தூரத்துக்கு பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சி ஆக்குறாங்க இந்த பேச்சு. அப்போது நம்மளோட பொண்ணு எப்படி இந்த வீட்டில் வந்து வாழுவா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே ரொம்பவே கஷ்டப்படுறாங்க.
இந்த தருணத்தில் தான் பேச்சு, இல்லை அத்தாச்சி, என்னால் எந்த பிரச்சனையும் இனிமேல் வராது, நான் எந்த விதத்துலேயும் உங்களோட உறவு கொண்டாட வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு அழுதுகிட்டே கிளம்பி போயிடறாங்க. இந்த தருணத்தில் தான் அழகரோட அத்தை பொண்ணான நந்தினி கிட்ட ரொம்பவே நெருங்கி பழகுறாரு இந்த அழகர். இந்த இடத்துல தான் நந்தினி, மாமா சீக்கிரம் வெளியே வந்துட்டா நல்லதுன்னு நினைக்கிறேன் மாமா, ஏன்னா அப்போ தான் நம்ம 2 பேருக்கும் சீக்கிரம் கல்யாணம் ஆகும் அப்படின்னு சொல்லி, நீங்களும் அத்தை மாமா கிட்ட பேசுகிறதுக்கு ஒரு நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி சொல்கிறாங்க. அப்போது நந்தினி சொல்கிறத கேட்டதுமே அழகர் என்ன சொல்ல ஆரம்பிக்கிறான், அதுதானே உண்மையை சொல்லப்போனால் அப்பா வெளியே வந்ததும் முதல் காரியம் நம்ம 2 பேருக்கு கல்யாணம் நடக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு அழகாக சொல்கிறாரு. இந்த இடத்துல தான் மாயாண்டி வீட்டுக்கு வந்ததுமே தன்னோட மகனான அழகரை பார்த்து ரொம்பவே பூரிச்சு போகிறாரு. இவ்வளோ தூரத்துக்கு பெரிய பையனாக வளர்ந்துருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. இந்த சந்தோஷம் கொஞ்ச நேரத்துக்கு தான் நிலைக்க போகுதுன்னு அப்படின்னு மாயாண்டிக்கு தெரியவே தெரியாது. இனி அடுத்ததாக என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தா, அழகர் இனி கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணுறாருன்னா, தன்னோட அப்பாவான மாயாண்டி கிட்ட இந்த மாதிரி நான் நந்தினியை கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொன்னால் மாயாண்டி என்ன முடிவு எடுப்பாரு. மாயாண்டியும் தன்னோட தங்கச்சி மகளான பூங்கொடியை தான் கட்டி வைக்கணும்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்துருக்காரு. இதெல்லாம் எப்படி மீறி நடந்துப்பாரா மாயாண்டி? அது மட்டும் இல்லாமல் தன்னோட முடிவு தன்னோட தங்கச்சி மகளான பூங்கொடியை தான் இந்த வீட்டுக்கு மருமகளாக வருவா அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக வீட்டில் வெளிப்படையாக சொல்லுவாரா? இந்த மாதிரி முடிவை வெளியே சொன்னால் மீனாட்சி மனசு எவ்வளோ தூரத்துக்கு கொதிக்க போகுது அப்படின்றதா இனி வரப்போகிற எபிசோட அடுத்தடுத்த ட்விஸ்டாக இருக்க போகுது. மாயாண்டி தன்னோட முடிவை வெளிப்படையாக சொன்னாலும் அழகரோட எக்ஸ்பிரஷனே வேறு மாதிரி இருக்க போகுது. ஏன்னா என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தா, இங்கே பாருங்கப்பா, உங்களை 14 வருஷம் செய்யாத குற்றத்துக்காக ஜெயில் தண்டனை அனுபவிச்சா அந்த குடும்பத்தில் இருக்கிற பொண்ணை என்னால் எப்படிப்பா கல்யாணம் பண்ண முடியும், உங்களுக்கு எப்படிப்பா இப்படி ஒரு மனசு வருது அப்படின்னு சொல்லிட்டு அழகர் கேட்குறாரு. இந்த தருணத்தில் தான் மாயாண்டி ஒரு முடிவை சொல்கிறாரு. இங்கே பாருப்பா அழகர், அந்த குடும்பத்தில் இருந்து ஒரு பிரச்சனை வந்துச்சு, அதனால 14 வருஷம் தண்டனை அனுபவிச்சதெல்லாம் எங்களோட போச்சு. ஆனால் உன்னோட அத்தையானா என்னோட தங்கச்சிக்கு ஒரு வாக்கு கொடுத்துருக்கேன். அது என்னன்னு பார்த்தா, நான் பூங்கொடியை உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்துருக்கேன். அப்போ என்னோடய வாக்கு என்னாச்சு சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு மாயாண்டி கேட்குறாரு. இதை கேட்ட அழகருக்கு ரொம்பவே கோவம் வருது. என்னப்பா நீங்கள் வாக்கு கொடுத்தீங்க அப்படின்றதுக்காக 14 வருஷம் உங்கள் வாழ்க்கையும் தொலைச்சது இல்லாமல் என்னோடய வாழ்க்கையை நான் தொலைச்சிட்டு நிற்கிறேனே, இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க? இப்போது நந்தினி தான் என்னோடய வாழ்க்கைன்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேனே, நீங்கள் இப்படி பேசினா நான் என்னப்பா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அழகர் சொல்கிறாரு. இந்த மாதிரி அழகர் பேசுனதை கேட்ட மாயாண்டிக்கு என்ன தோணுதுன்னா, அழகர் மனசில் இவ்வளோ தூரத்துக்கு விஷத்தை விதைச்சி வச்சது யார் அப்படின்னு பார்த்தா தன்னோட மனைவியான மீனாட்சி அப்படின்றது தெரிய வந்தால் மாயாண்டி மனசு எவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்பட போகுது. இது ஒரு பக்கம் இருக்கா, மாயாண்டி என்ன நினைக்கிறான்னா, தன்னோட தங்கச்சி மக எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு பூங்கொடியை பார்க்கறதுக்காக கிளம்புறாரு. இந்த தருணத்தில் பூங்கொடியும் மாயாண்டியும் பார்த்துக்கிட்டா எந்த அளவுக்கு பூங்கொடி தன்னையும் தன்னோட குடும்பத்தையும் எவ்வளோ தூரத்துக்கு வெறுத்து வச்சிருக்கா அப்படின்றத அவர் தெரிஞ்சார்னா ரொம்பவே நொடிஞ்சு போக போகிறாரு. இந்த தருணத்தில் மாயாண்டி ஒரு முடிவு கண்டிப்பாக எடுக்க போகிறாரு. அப்படி என்னென்னு பார்த்தா, நாம் இவங்க 2 பேர் மனசில் இருக்கிற வெறுப்பை கண்டிப்பாக காதலாக மாற்றினா மட்டுமே இவங்க 2 பேரையும் சேர்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மாயாண்டி ஒரு முடிவு பண்ண போகிறாரு. அதுக்கான முயற்சிகளை என்னென்ன பார்க்க போகிறாரு அப்படின்றதாங்க இனி வரப்போகிற எபிசோடில் ட்விஸ்ட்டாக இருக்க போது. இந்த மாதிரியான சுவாரஸ்யமான நிகழ்வுலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.